எனக்கு கொடுத்துருக்கக்கூடியது காதல் அப்படிங்கிற தலைப்பு. பொதுவாக அந்த தத்துவமும் ஆன்மீகமும் எப்போ பேசுவோம் அப்படின்னா, ஒரு 50 வயசுக்கு மேலே பேச ஆரம்பிப்போம். ஒரு 60 வயசுக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாக பேசுவோம். 70 வயசுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசுவோம். அப்போ தத்துவமும் ஆன்மீகமும் அதிகபட்சமாக எப்போ பிடிக்குன்னா 50 வயசுக்கு மேலே பிடிக்கும். காதல் தான் ஒரு 10 வயசுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பாரபட்சமே கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும் காதலை. என்னென்னா, சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு காதல் மட்டும் பிடிக்கும், பெரியவங்களுக்கு காதலும் பிடிக்கும். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வயசை ஒத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்க போகும்போது பாரு திமிரில் போயிட்டு இருக்கான் பாரு, ஒரு பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போவான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன யோசனை அப்படின்னா, நம்ம வயசில் சைக்கிள் தான் இருந்தது, இவன் வயசில் பைக் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன இதுவும் இருக்கும். சே, நம்ம ஒரு 30 வருஷம் பின்னாடி பிறந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ கவியரசர் கண்ணதாசனை பற்றி நான் சொல்ல வர்றது, அவங்க சொன்னாங்க, பேராசிரியர் மஞ்சுளா சொன்னாங்க, காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் அப்படின்னு. எனக்கான தலைப்பை அவங்களே முன்மொழிச்சிட்டு போயிட்டாங்க. காவியத்தாயின் இளைய மகன். ஏன் இளைய மகன் சொன்னார் தெரியுமா? இளைய மகனுக்கிட்ட கொஞ்சம் சேட்டை அதிகம். ஏன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் அப்படின்னார் அப்படின்னா, பெருந்தலைவன்னா அவருடைய பெருந்தலைவர் மக்களுக்கானவர், ஆனால் இவர் காதல் பெண்களின் பெருந்தலைவன் அப்படின்னு அவரே தனக்கான வாக்குமூலத்தை கொடுத்துட்டார். இப்போ காதல் பாட்டில் எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த காதலிக்காதவன், அதாவது அந்த பொண்ணை காதலிக்காதவன் அவனுக்கு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. இந்த பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் பல பேர் ஒத்திகை பார்ப்பான். இந்த செருமல்லேருந்து எப்படி நம்ம பேசலாம், இது வரைக்கும் கண்ட மாதிரி பேசியிருப்பான். ஆனால் முதலாக அந்த புது பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணுமே அது மாதிரி பயிற்சி எடுத்திருக்கோம். இந்த தனியாக பேச விடுவாங்க. பேச விடையில பார்த்தீங்கன்னா 1000 பயிற்சி எடுத்துகிட்டு போவான். இவனுக்கு தொண்டை அடைக்கும், இங்கே அடைக்கும், இங்கே அடைக்கும், இங்கே அடைக்கும், மொத்த உடம்புலேயும் ஒரு 1000 அட்டைப்பூச்சி ஓடும். ஆனால் அந்த பொண்ணுக்கு சிக்கவே சிக்காது. ஏன்? அது பேச போகிறது கிடையாது, அது பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு சூழலுக்கு கவியரசர் கண்ணதாசன் பாட்டு கேட்குறாங்க. இந்த பாட்டுக்கு அவர் பாட்டு எழுதுறாரு. அந்த நேரத்தில் காதல் திடீர்னு வருது. அப்போ எப்படின்னா, சிலீர்னு ஒரு வெள்ளி பனி உருகின மாதிரி இருந்துச்சா, அதே நேரத்தில் காதல் வந்த உடனே நெருப்பு அள்ளி கொட்டினது மாதிரி இருந்துச்சான். கவியரசர் சொல்லியிருப்பாரு, வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன், மோதும் விரகத்திலே செல்லம்மா. அதுக்கடுத்து வரி போட்டிருக்க மாட்டார். ஏன் வரி போட்டிருக்க மாட்டார் தெரியுமா? போட்ட வரியை விட போடாத வரிக்கு மரியாதை அதிகம். அதுக்கடுத்து மோதும் விரகத்திலே செல்லம்மா, சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி. ஏன் பின்னல் விழுந்தது போல்னு சொன்னார் தெரியுமா? அந்த 2 பேருக்கு அப்ப பின்னல் விழுகும். யாருக்கு? மாப்பிள்ளைக்கும் பின்னல் விழுகும், பொண்ணுக்கும் பின்னல் விழுகும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு பொண்ணுக்கு பின்னல் விழுகவே விழுகாத வார்த்தையில், இவனுக்கு சாகர வரைக்கும் பின்னல் விழுகும். இதுதான் கவியரசர் கண்ணதாசன். நீங்க காதல் மட்டும் இல்லைங்க, காதலை விதவிதமாக பாடினது கவியரசர் கண்ணதாசன். ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு, ஒரு பொண்ணுக்கு திடீர்னு காதல் வருது. அதாவது காதல் வந்திருக்கும், வராமல் இருக்காது. அவன் அணை போட்டு வச்சிருக்கா, நான் காதலிக்கிறது இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சத்தியத்தை ஒரு முறை வாபஸ் வாங்குறான். திடீர்னு அவளுக்கு அவன் மேலே காதல் வருது. தன்னுடைய இலக்கணத்தை உடைச்சிட்டான். உடைச்சதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. ஒரு 2 சொல்லுக்குள்ள அவ காதலிக்கிறது இல்லைன்ட்டு இருந்துட்டவ திடீர்னு காதலிக்கிறாங்கிறத சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கல்லான முல்லை இன்றென்ன வாசம், காற்றான ராகம் ஏன் இந்த வேகம்,
இதோட விட்டுருந்தா கவியரசர் கண்ணதாசன் இல்லை. அடுத்து 2 வரி போட்டிருப்பாரு. வெண்மேகம் அன்று கார்மேகம் இன்று யார் சொல்லி தந்தார் மழைக்காலம் என்று மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ. இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது இது என்ன வேதம் அது என்ன பாடம். 2 சொல்லுதாங்க தன்னுடைய வாழ்க்கையில். அதை யோசிச்சு பாருங்களேன். அதாவது நேற்று அவ வெண்மேகம், இன்னைக்கு அவ கார்மேகம். இவளுக்கு பெண்மை இதுவரைக்கும் அதை காதலிக்கிறதுனால அவ பெண்மை இல்லைன்னு இருந்தாளா? யார் அவளுக்கு கொடுத்தா அப்படின்னா மன்மதன் பெண்மை தந்தானோ அப்படின்னு இருப்பாரு கவியரசர் கண்ணதாசன். அது மட்டும் இல்லைங்க, உண்மை ஆன்மீகம் ரொம்ப அழகா பேசினாங்க பேராசிரியர் மஞ்சுளா. ஆன்மீகத்துக்கு பாட்டை எடுத்துக்குவாருங்க, எடுத்துக்கிட்டு கொண்டாந்து காதல்களை கொண்டு வந்து திணிச்சு ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். மாணிக்கவாசக பெருமான் திருப்பொற்சுன்னம் இடிக்கிறதுக்கு பாடல் பண்ணியிருப்பார். இப்போ கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு. அந்த காலத்தில் அந்த சுண்ணம் இடிக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய உரல்ல போட்டு 2 பெண்கள் நின்று உலக்கையால குத்துவாங்க. அந்த குத்துற ஓசையே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க சிவபெருமானுக்கு திருப்பொற்சுன்னம் இடிக்கிறாங்க, இடிக்கிறதுக்கு பாட்டு கொடுத்துருக்காரு. முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடு ஆட ஆட செங்கையர் கண்பனி ஆட ஆட பித்தம் பிரானோடு ஆட ஆட பிறவி பிறரோடு ஆட ஆட அத்தன் அருளோடு ஆட 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 பொற்சுன்னம் இடித்து நாமே அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் யாருக்கு கொடுத்தது? சிவபெருமானுக்கு. இதை கொண்டு வந்துட்டு சினிமாவில் ஒரு தெம்மாங்கு வடிவ பாட்டுக்குள்ள வைக்கிறாரு, காதல் பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்சொரிய சின்னவளை நீயாடு கண்டாங்கி முன்னாட கன்னிமனம் பின்னாட கண்டு கண்டு நானாட செண்டாக நீயாடு செண்டாக நீயாடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட. எடுத்தது திருவாசகத்தில், சொல்றது தேவாரத்தை. இன்னொரு பக்கம் எனக்கு இல்லைங்க, இந்த பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு சதிராடு தமிழேனி ஆடுன்னு இருப்பார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தன்னுடைய காதலோட சேர்த்து தமிழை அதுக்குள்ள அப்படியே தெளிச்சு தெளிச்சு தெளிச்சுட்டு போயிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன். நீங்க அவர் காதல் தாங்க, முழுக்க முழுக்க காதல்லையே ஊறி தெளிச்சவர். அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப திருக்குறள்லாம் என்ன சொல்லுவான்? அறம் பொருள் இன்பம் இல்ல காமம். ஆனா அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் எதை முதல்ல வைக்கணும் பாருன்னா, அதான் கண்ணதாசன் முதல்ல காமத்தை வைடா அப்படிம்பார், அடுத்து பொருள், அடுத்து அறம். அதுக்கு என்ன கணக்கு சொல்லுவார்னா, காமம் இருந்தா தான் அவன் குழந்தை பெற்றுக்குவான், அப்படி இருந்தா தான் அவன் பொருள் தேட போவான், பொருள் தேட போகும்போது அவன் தவறு பண்ணுவான், தவறு பண்ணாதன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அறம் தேவைப்படுது. அதனால முதல்ல காமத்தை வையி, அடுத்து பொருள் வையி, மூன்றாவதா அறத்தை வையி அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட கண்ணதாசன் ஆன்மீக பாடல் பாடியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி தத்துவங்கள் பாடியிருக்கலாம். ஆன்மீகம் சினிமாவுக்காக பாடியிருப்பாரு. தத்துவம் எப்படி பாடியிருப்பார் அப்படின்னா, அந்த நேரத்தில் அவருக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சோ அப்பெல்லாம் தத்துவம் பாடியிருப்பார். நீங்கள் பசங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், சின்ன பசங்கள்ட்ட போயிட்டு தம்பி கொஞ்சம் நல்லா படி அப்படின்னு அப்பா சொன்னார்னு வச்சுங்களேன், இந்த தத்துவமெல்லாம் இங்கே பேசப்படாது. ஏன் நண்பர்கள் அதிகமாக இளைஞர்கள் விரும்புகிறான் அப்படின்னா, அவன் இந்த மாதிரி தத்துவமெல்லாம் பேச மாட்டான். அவன் எவ்வளவு ஜாலியாக இருக்கணுமோ அவ்வளவு ஜாலியாக இருப்பான். அதாவதுங்க, எனக்கு கவியரசர் கண்ணதாசன்கிட்ட ஒவ்வொரு இடமும் வியப்புக்குரிய இடமா தான் இருக்கும். எந்த இடத்த எடுத்துக்கங்களேன், அதாவது ஒரு பாட்டு சொல்லுவார், ஒரு காதல் பாட்டில் ஒரு சில பேர் விரசம் கலப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அவர் சிலேடையை எழுதியிருக்கலாம், காதல் ரசத்தோட எழுதியிருக்கலாம், காம ரசத்தோட எழுதியிருக்கலாம். ஆனால் விரசம் அப்படிங்கிற ஒன்றை எனக்கு தெரிஞ்சு கவியரசர் கண்ணதாசன் இதுவரைக்கும் சேர்த்ததே கிடையாது. அழகே அழகு தேவதைன்னு ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களில் ஒரு பாட்டு. ஒரு பார்வை இழந்தவன் தன்னுடைய காதலியை வர்ணிக்கிறான். அவருடைய ஒவ்வொரு அங்கமாக தொட்டு 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 வர்ணிக்கணும். பாட்டு ஆரம்பிச்சிருப்பாரு, அழகே அழகு
தேவதை ஆயிரம் பாவலர் எழுதும் காவியம். இது வர்ணிச்சுக்கிட்டே வருவாரு. கூந்தல் வண்ணம் மேகம் போல குனிந்து நின்றது வர்ணிச்சுக்கிட்டே வர்றவரு இடைய வர்ணிப்பார். பூவுலாவும் கொடியை போல இடையை பார்க்கிறேன், போக போக வாழை போல. என்ன சொல்லணும் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பூவுலாவும் கொடியை போல இடையை பார்க்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருப்பாரு? போக போக வாழை போல. யாருமே இந்த பாட்டு கேட்டது இல்லையா? இந்த பக்கம் இந்த பக்கம் சும்மா சத்தமா சொல்லலாம். சொல்லுங்க. சொல்லிட்டார். ஆனா கண்ணதாசன் அப்படி சொல்லல. அதுதான் இயல்புக்கு கரெக்டா இருக்கும். ஆனா என்ன சொல்லியிருப்பார்னா, பூவுலாவும் கொடியை போல இடையை காண்கிறேன், போக போக வாழை போல அழகை காண்கிறேன். இயல்பு தொலைன்னு தெரிஞ்சு கூட அந்த சொல் ஒருவேளை ஏழை எளிய மக்களுக்கு விரசத்தை தரலாம் அப்படின்னு அதற்குள்ளும் நேர்மையை கடைபிடிச்சவர் கண்ணதாசன். ஒவ்வொரு பாடலும் அது எப்படி வேணாலும் சொல்லிட்டே போகலாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச நான் மேடைகளில் ரொம்ப சிலாகிச்சு பேசக்கூடிய ஒரு பாட்டு. அதாவது கல்யாணம் ஆன பிறகு ஆண்கள் 10 மாதம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். எனக்கு தலைப்பு காதல், அண்ணன் பிரகாசனே காதல், அதனால் இதை சொல்லித்தான் ஆகணும். 10 மாதம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான். ஒரு பையன் பிறந்துட்டா இவனுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய முத்தமெல்லாம் அந்த பக்கம் போகுதே, நம்ம அப்படி தனியாக உட்கார்ந்துருக்கமே அப்படிங்கிற இந்த கோபம் வரும் பல பேருக்கு. குழந்தைய பார்த்தா எரிச்சல் வரும், திடீர்னு பையன் அழுவான், அவனை பார்த்தா கோபம் வரும். இதெல்லாம் அது என்ன சொல்கிறாரு, கல்யாணம் ஆனது தப்பு இல்லை, குழந்தையெல்லாம் பெற்றுக்கப்படாது. ஒருவேளை பெற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் 60 வயசுக்கு மேலே பெற்றுக்க. 60 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலேனா இப்போ நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. 40 வயசில் பல பேர் நடக்க முடியல. அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, ஏன் 60 அது கூட பரவாயில்ல, ஒரு பெரிய மாநாடே கூட்டுறாரு, ஒரு பெரிய சங்கத்தை கூட்டாரு. இங்கே வா ஆண்கள்லாம் வா, திருமணமான எல்லா ஆண்களும் வா, நம்ம இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துகிறோம். இது தொடர்பான மாநாடு, இது முழுக்க முழுக்க திருமணமான ஆண்களுக்கான மாநாடு. இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னா, 60 வயதுக்கு மேலே தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு அவருடைய தனி கவிதையில் சொல்லுவார். மனைவியனில் மனையென்றே இருக்க வேண்டும், மகன் வந்து அன்னையென மாறிவிட்டால் திணை விதைத்து வினை விதைத்த கதைதான் அப்பா அப்படின்ட்டு முடிக்கும் போது சொல்லியிருப்பாரு. வயது 60 ஆகுங்கால் குழந்தை என்பது வரட்டும், இனி சகியோம். எதுக்கு? இனி சகியோம் ஆடவர்களே, எழுந்து வாரீர், இன்று முதல் பிள்ளைகளை எதிர்ப்போம் நாம் அப்படின்னு இருப்பார். தனிப்பாடல்ல. ஆனால் இப்படிப்பட்டவர் ஒரு பாட்டுங்க. தனக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தா தன்னுடைய பிள்ளைய எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு அவர் சொல்லலை. என்ன சொல்றாரு? என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது, என் வீட்டின் எண்ணிக்கை 3ஆனது. என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது, என் வீட்டின் எண்ணிக்கை 3ஆனது. தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே, தாயாக ஆகட்டும் என் தெய்வமே. ஆடாத பொன்னூஞ்சல் ஆடு, பாடாத தென் பாங்கு பாடு. என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுதா? என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானதுன்னா என் குழந்தை, என் வீட்டின் எண்ணிக்கை 3ஆனது அப்படின்னு, தாயாக ஆகட்டும் என் தெய்வமே அப்படின்னு இருப்பார். பொதுவா தாய் தான் தெய்வம் ஆவா. ஆனா என்ன சொல்றாரு? என் தாய் எனக்கு என்னுடைய தெய்வம் வந்தா என் தெய்வமான மனைவி தாயாகட்டும். எப்போ சொல்றார்? ஆண்களுக்கு எப்போ மனைவி தாயா தெரியவா, எப்போ தெய்வமா தெரியவா தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு 55 வயசுல தான் மனைவி தாயா தெரியவா. ஒரு 70 வயசு 80 வயசுல மனைவி தன்னை விட்டு போன பிறகு அப்பத்தான் ஒரு தெய்வம் நம்ம கூட இருந்திருக்குன்னு ஒரு ஆண் உணர்வான். அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான், அது வரைக்கும் திட்டி இருப்பான்,
ஒன்றும் இல்லை, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் திட்டியிருப்பான். அன்னைக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு திட்டினவன் இன்னைக்கு சாப்பாடு போட ஆள் இல்லையேன்னு நினச்சிருப்பான். அப்போத்தான் சொல்லுவான் என் தெய்வம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு. இதுக்குள்ள ஒரு சேட்டையும் செஞ்சிருப்பாரு. என்ன பாட்டுக்குள்ள என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா, இது ஒரு சீராட்டம்மாவோ என்னையும் தாலாட்டம்மா. என்னையும் போட்டார்ல, உம்ல என்ன விஷயம் தெரியுங்களா? குழந்தை வந்துருச்சு, அவனையும் தாலாட்டு சீராட்டு. இந்த பக்கமும் கொஞ்சம் கவனிச்சுக்க. இதுதாங்க கவியரசர் கண்ணதாசன். நீங்க வந்துட்டு சொன்னாங்க மார்கழியை பத்தி. கண்ணபிரான் சொன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா மார்கழிக்கு பல பொருள் உண்டு. ஒன்று தேவர்களுடைய விடிவு காலம், இன்னொன்று ஓசோன் படலம் மேலே இருந்து கீழே வரக்கூடியது. அதனால தான் முன்னோர்கள் காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு நடந்தா சுவாசப்பை நல்லா இருக்கும், பெண்களுக்கு கருப்பை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ள விஞ்ஞானத்தை வச்சிருப்பாங்க. இப்போ கண்ணபிரான் சொன்னது நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒத்த சொல்ல எடுத்துக்கிட்டு மொத்தமாக தன்னுடைய காதலியுடைய முழு வடிவம் இருக்குல்ல, அது முழுக்க அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். இதுக்குள்ள அவள் கவிஞனாக்கினாள் என்னைன்னு ஒரு சொல் வருது இல்ல, அது ஏதோ சாவித்திரியை பார்த்து சொன்னதில்லை, சாவித்திரியை பார்த்து ஜெமினி கணேசன் சொன்னதில்லை. இது தன்னுடைய முதல் காதலியை பார்த்து கவியரசர் கண்ணதாசன் சொன்னது. அவங்க சொன்னாங்க இல்லையா, அது கண்ணனை பார்த்துன்னு சொன்னாங்க. கண்ணனை பார்த்தும்னு ஒரு செய்தி இருக்கு, தன்னுடைய காதலியை பார்த்தும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. இப்போ கவியரசர் கண்ணதாசனை பற்றி அவர் சொல்லாத விஷயங்கள்லாம் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற. ஏன் அப்படின்னா என்னென்னலாம் இணையத்தில் வருதோ அதில் அவங்க கொஞ்சம் சேர்த்து, அவங்களுக்கு உப்பு புளி மிளகா காரம் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா கண்ணதாசன் இருந்தால் அரைஞ்சிருப்பாரு அப்படிலாம் நான் சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இன்னைக்கு, ஏன்னா அவரை பேசுனா நமக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் உண்மையிலே கண்ணதாசனுடைய ஆன்மீகம் ரொம்ப சிறப்பானது, அது சொன்னாங்க. அதே போல அவருடைய தத்துவம் அப்படிங்கிறது எல்லா வகையான தத்துவத்தையும் பேசியிருப்பார். ஆன்மீகத்தில் கடவுளை ஒரு பக்கம் வாழ்த்தினா இன்னொரு பக்கம் திட்டியிருப்பார். ஆனால் காதலில் தான் அவர் எல்லை இல்லாம விரிஞ்சு பறந்தது. அதுக்கு ஒரே ஒரு தனி கவிதை சொல்லியிருப்பார், அதை பின்னாடி பாட்டாக்கியிருப்பாங்க. தக்க திமிதக தாளஞ்சதியோடு தையல் நடமாட அவள் மையல் உறவாட இரு பக்கத்திலே சில பட்டு முகங்கள் அப்படின்னு இருப்பார், தொட்டு உறவாட அப்படின்னு இருப்பார். சரி, இதுதான் கவியரசர் கண்ணதாசனா அப்படின்னா அந்த முடிக்கிற போது சொல்லுவார், இதுதான் அவருடைய தத்துவம், இதுதான் அவருடைய சாரம். தான் யாரு அப்படின்னு அவர் சொன்னது, தத்துவ வேதத்தை சத்திய மார்க்கத்தை பக்தர்கள் பார்க்கட்டுமே, தத்துவ வேதத்தை சத்திய மார்க்கத்தை பக்தர்கள் பார்க்கட்டுமே, சிவ முக்தர்கள் காக்கட்டுமே. எனக்கு அங்க எல்லாம் வேலை இல்லை, சிவ முக்தர்கள் காக்கட்டுமே. இந்த பித்தன் இருக்கின்ற காலம் வரை, கவியரசர் கண்ணதாசன் என்கிற பித்தன் இருக்கின்ற காலம் வரை பெண்ணை ரசிக்கட்டுமே, மது கண்ணை மறைக்கட்டுமே அப்படின்னு எழுதியிருப்பார். என்ன சொல்றாரு அவர்? அளவுகோல்லாம் சொல்லல, நான் இருக்கிற காலம் வரை பெண்ணை ரசிக்கட்டுமே, மது கண்ணை மறைக்கட்டுமே. கட்டழகானதொரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இன்ப சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஆகவே பெரியோர்களே, நண்பர்களே, உண்மையிலேயே கண்ணதாசனுடைய அனுபவம் எல்லை கடந்தது. அவருடைய ஆன்மீகமும் தத்துவமும் இரவல். அவருடைய காதல் மட்டும்தான் சுயம் என்கிற காரணத்தால், காதலையே அதிகம் பாடியிருக்கிறார் என்கிற காரணத்தால்
அந்த வழக்கறிஞர் எங்கள் நீதிபதி அதையே தீர்ப்பாக சொல்வார் என்கிற நம்பிக்கையோடு என்னை முதல் முறையாக அழைத்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழ் மன்றத்திற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.